Hello friends, welcome to Bangalore Samil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வீட்லயே செய்யறதுன்றதால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் செம்ம டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம எண்ணெய் சேர்க்காம ட்ரையா தான் வறுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். 3 லவங்கம், 2 பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக இருக்கணும், கருக விட்டுறாதீங்க. நல்ல மிதமான தீயில வறுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இதே பேனில் 3 கொத்து கருவேப்பிலையை வறுத்துக்கணும். இதை இந்த பேனோட சூட்லேயே அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ நம்ம அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. அப்படி தொட்டால் உடையுது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இதை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இருக்குது. இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 10 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூடவே நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நடுவில் இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகட்டும். திரும்பவும் மூடி வச்சிடலாம். இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு சுண்டுற வரைக்கும் மூடி வைக்கலாம். இந்த இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டால் செமி கிரேவியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் சுண்ட வச்சு எடுத்தால் ஃபுல் ட்ரையாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழை அப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து கலந்து இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக நம்மளோட சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.